ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவத்திற்கு பின் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது தொங்கும் தொப்பை, தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படுங்க. இதை இயற்கையான முறையில் நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு ஆன் பண்ணிட்டு நீங்க கடாயை சூடுபடுத்திக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் சொல்ற பொருட்களை ஒன்னொன்னா நீங்க அதுல சேர்த்துக்கணும். சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓமம் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தனியா, கொத்தமல்லி விதை, அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வாசனை வர ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சுத்தமா அலசிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட காய்ந்த கருவேப்பிலை நீங்க சுத்தப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க 1 கைப்பிடி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சு பொடி பண்ணி நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டீங்கன்னா நீங்க 3 மாசம் வரைக்கும் கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நீங்க வெளியவே வச்சு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை பொடி பண்ண இந்த பொடியை நீங்க நல்லா ஆற விட்டுடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 200 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க பொடி பண்ண இந்த பொடியில இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுல சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு முறை கொதிச்சாலே போதும். நல்லா கலகலன்னு அந்த தண்ணியில சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நீங்க வடிகட்டி அப்படியே நீங்க சாப்பிடலாம். அது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெமடியை நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல கொழுப்புகள் சேர்ந்திருக்கும், கர்ப்பப்பையில நச்சுக்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு நம்மளுடைய தொங்கும் தொப்பையை சரி செஞ்சுட்டு நாளடைவுல பாத்தீங்கன்னா தொங்கும் தொப்பையே இருக்காது, நார்மல் தொப்பையா அது மாறிடும். அதுக்காக தான் நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செரிமான பிரச்சனையை சரி செய்யும். நிறைய பேருக்கு சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகாம அஜீரண கோளாறுகள் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா கொழுப்புகள் நம்மளுடைய வயிற்றுல போய் தங்கிட்டு இதனால நமக்கு தொங்கும் தொப்பை ஏற்படும். இந்த செரிமான பிரச்சனையும் சரி செஞ்சு நல்லா சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே செரிமானம் ஆயிட்டு நல்ல பசியை தூண்டும். அதுக்காக தான் நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்திருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா அதுக்கான பொருட்களையும் நம்ம சேர்த்திருக்கோம். இதுல சேர்த்திருக்க சீரகம், சோம்பு, ஓமம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய பொருட்கள் தான். அதனாலதான் நான் தைராய்டு பிரச்சனையும் சேர்த்து நான் இதுல சொல்லியிருந்தேன். குழந்தை பெற்றவர்கள் இந்த ரெமடியை தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்காக பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்ட்டு இல்லைங்க, ஆண்களும் பயன்படுத்தலாம். இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். சில பேருக்கு வெறும் வயிற்றுல சில ரெமடி சாப்பிட்டா ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு உடம்புக்கு ஒத்து போச்சுன்னா காலை மாலை 2 வேளையும் கூட சாப்பிடலாம். இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொங்கும் தொப்பை, தைராய்டு பிரச்சனை, இது எல்லாமே சரியாயிடுங்க. நீங்களும் நார்மலா நல்லா ஸ்லிம்மா பார்க்கறதுக்கு அழகா மாறிடுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். 100% ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.